எல்லாருமே கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. எஸ், இட் இஸ் ஏபிசி ஜூஸ். அது மட்டும்தான் எனக்கு சூப்பராக போட தெரியும். அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் அண்ட் சம் ஆஃப் யூ மோர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த டைம் என்ன ஸ்பெஷல்னா 7 days சேலஞ்சில் 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏபிசி ஜூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒவ்வொரு ஜூஸும் ஒவ்வொரு ரெசிபியில் இருக்க போது நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு நான் எப்போவுமே பண்ணுற கோ டு ஏபிசி ஜூஸ். ஒரு ஆப்பிள், 2 கேரட், ஒரு ஃபுல் பெரிய பீட்ரூட். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். அப்கமிங் வீடியோஸில் ஆலோவேரா ஆட் பண்ணி, ஆம்லா ஆட் பண்ணி, புதினா ஆட் பண்ணிலாம் நான் வந்துட்டு பண்ணி காட்டுவேன். ஏபிசி ஜூஸ்னாலே தெரிச்சு ஓடின நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா போட்டு கொடுக்கும்போது ஒன்றா சோஃபா கடையில் வச்சுருவேன், இல்லைனா எங்கள் வீட்டில் ஒரு விண்டோ இருக்கும், அதில் ஊற்றிடுவேன். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணுவேன். ஆனால் இப்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜூஸாக இது மாறும்னு நான் கனவில் கூட நினைக்கல. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, யார் யாரெல்லாம் குடிக்கலாம், யார் யார் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே நான் கேப்ஷனில் போடுறேன், இல்லைனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், போய் பாருங்கள். அண்ட் இது வடிகட்டாமல் குடிக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் என்றைக்குமே ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அதை டேஸ்ட்டாக குடிக்கணும்னு பார்ப்பேன். வடிகட்டாமல் குடிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக குடிங்க. நாளைக்கு சேம் ஏபிசி ஜூஸ் டிஃப்ரெண்ட் ரெசிபியோட பார்க்கலாம். பாய் பாய்.